ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோல ஜிக்ஸாக் வித் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த லைன்ல செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். பேக்ல ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பெரிய செயின் ஸ்டிச்சஸாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா இந்த ஸ்டிச் வெளியே தெரியாது. ஸோ டைம் சேவ் பண்ணலாம் இப்படி போட்டால். இப்போது இன்னொரு லைன் செயின் ஸ்டிச் போட போகிறேன். அது எப்படி அப்படியே கண்டினியூ பண்ணுறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. திக்னஸ் அதிகமாக கிடைக்கும், அதுக்காக 2 லைன் போட்டுக்கிறேன். எண்டில் நாட் போட்டு ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் த்ரெட்டை கீழே கட் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது த்ரெட்டை இந்த லைனை ஒட்டி வெளியே எடுத்துக்கிறேன். வெளியே எடுத்துட்டு அந்த குட்டி பேக்லாக் ஸ்டிச் போட தேவையில்லை, ஏன்னா த்ரெட்டை நம்ம கட் பண்ணல. நியூவாக ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த லாக் ஸ்டிச் போடணும். இப்போது அந்த சைடு லைனை ஒட்டி ஒரு ஸ்டிச் போடணும். ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே க்ராஸாக எடுத்துகிட்டு இந்த சைடு லைனை ஒட்டி ஒரு ஸ்டிச் போடணும். அதே மாதிரி க்ராஸாக எடுத்து அந்த லைனை ஒட்டி ஒரு ஸ்டிச், மறுபடியும் க்ராஸாக எடுத்துகிட்டு இந்த லைனை ஒட்டி ஒரு ஸ்டிச். ஸோ இதே மாதிரி அந்த சைடு ஒரு ஸ்டிச், இந்த சைடு ஒரு ஸ்டிச்னு மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வாங்க. இந்த ஸ்டிச் அந்த ஆல்ரெடி போட்டிருக்க செயின் ஸ்டிச் லைனோட ஒட்டி போடணும், தள்ளி போடக்கூடாது, நெருக்கமாக போடுங்க. நம்ம ஆல்ரெடி ஜிக்ஸாக் ஸ்டிச் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், அது ஐ கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். அங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு லாக் ஸ்டிச் போடுவோம், அது இங்கே தேவையில்லை. ஏன்னா அங்கே நடுவில் கேப் அதிகம், இங்கே நடுவில் இருக்க கேப் கம்மி. ஸோ அதனால் இங்கே லாக் ஸ்டிச் போடாமல் வெறும் செயின் ஸ்டிச்சையே மாற்றி மாற்றி ஜிக்ஸாக்காக போட்டுகிட்டே வரணும். ஸ்டிச்சு பக்கத்து பக்கத்துலேயே போட்டுட்டு வாங்க, அப்போ தான் அழகாக இருக்கும் ஃபினிஷிங். நீடில் அந்த சைடு இந்த சைடுன்னு டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டிச்சுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி டைரக்ஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சு போடுங்க. கடைசி வரைக்கும் இந்த ஸ்டிச்சை போட்டுட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதே ஸ்டிச்சை நான் சில்க் த்ரெட் வச்சு எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சஸாக 2 லைன் போட்டுக்கிறேன். ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு சேம் கலர் த்ரெட்டே யூஸ் பண்ணுறீங்கன்னா எண்ட் நாட் போட்டுட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ண வேண்டாம். இப்போ நான் வேறு கலர் த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் கட் பண்ணிவிட்டு வேறு கலர் த்ரெட்டை நான் வெளியே எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம த்ரெட்டை நியூவாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பேக்கில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கோங்க, நான் இந்த வீடியோவில் போட மறந்துட்டேன். ஸோ கீழேருந்து மேலே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் க்ராஸாக கீழே ஒரு செயின் ஸ்டிச்,
மறுபடியும் க்ராஸாக எடுத்துகிட்டு போய் மேலே ஒரு செயின் ஸ்டிச். ஸோ இப்போ நீங்கள் போடுற ஸ்டிச் எல்லாமே வி ஷேப்பில் வர மாதிரி போடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக போடாதீங்க. மேலே ஒரு ஸ்டிச் கீழே ஒரு ஸ்டிச்சுன்னு போட்டுகிட்டே வாங்க. அந்த ப்ளூ லைனில் போட்டிருக்க செயின் ஸ்டிச்சை ஒட்டி போடணும் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச். ஸ்டிச்சஸும் கிட்ட கிட்ட போடுங்க, அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, சில இடத்துல வந்து ஃப்ளாட்டாக ஸ்டிச் இல்லாமல் கொஞ்சம் எம்போஸ்டாக இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எண்டில் பார்த்தீங்கன்னா அடியில் போட்டிருக்க அந்த நாட்டு தெரியாத மாதிரி கவர் பண்ணி ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் கலர் காம்பினேஷனில் வேணும்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சேம் கலர் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஸ்டிச் தான் நம்ம கட் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போது சரி த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும்னு காட்டுறேன். கீழே செயின் ஸ்டிச்சுக்கு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன், க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் கட் ஆகிட்டே இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சில்க் த்ரெட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பிராண்ட் யூஸ் பண்ணணும்னு. ஸோ அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் ஐகார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கட் ஆகாமல் வரும். இப்போ நான் மேலே போடுற ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு சரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலையும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க சரி த்ரெட்டில். மேலே ஒரு ஸ்டிச் கீழே ஒரு ஸ்டிச்னு ஜிக்ஸாக்காக ஆல்ரெடி பார்த்த மாதிரியே போட்டுட்டே வாங்க. இப்படி அந்த சைடு இந்த சைடு மாற்றி ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, இல்லைனா ஆல்ரெடி போட்டிருக்க அந்த செயின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்டு, அது வந்து ஹூக்கில் மாட்டி அது டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எவ்வளோ கிட்ட முடியுமோ அவ்வளோ கிட்ட கிட்ட நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா தான் லுக் வந்து அழகாக இருக்கும். தள்ளி தள்ளி போட்டு பாருங்கள், கிட்டையும் போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்த லுக் வந்து அழகாக இருக்குன்னு. நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க 3 மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து எந்த மெத்தட் எந்த இடத்துல யூஸ் பண்ணால் அழகாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் அழகாக வந்து காட்டணும். அதுக்காக நீங்கள் சூஸ் பண்ணுற கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்கள் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது கரெக்டாக சூஸ் பண்ணி போட முடியும்.
இப்போ வீடியோவில் இருக்க கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள். பிங்க் கலர் கிளாத்து, பீகாக் க்ரீன் கலர் சில்க் த்ரெட், கோல்டு கலர் ஜரி த்ரெட். ஸோ இந்த 3 காம்பினேஷனும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்டில் அந்த சில்க் த்ரெட் மேலே கவர் ஆன மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த 3 மெத்தடையும் ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் லுக் இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க.